ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி ஆகிய பாடல்கள் வைணவ பக்தியில் மிக முக்கியமானவை. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளான ஆண்டாள், இறைவனையே மணாளனாக அடைய வேண்டும் என்று உறுதியுடன் பக்தி செய்தவர். ஆண்டாள் தன் தந்தை இறைவனுக்கு கட்டுவதற்காக வைத்திருந்த பூமாலைகளைத்தான் முதலில் சூடிக்கொண்டு கண்ணாடியில் அழகு பார்த்து அதன் பின் இறைவனுக்கு சமர்ப்பித்தார். இதனால் இவர் சூடிக் கொடுத்த சுடர்க்கொடி என்று அழைக்கப்படுகிறார். மார்கழி மாதத்தின் சிறப்பை விளக்கும் 30 பாடல்கள் கொண்ட திருப்பாவை இறைவனை அடைவதற்கான எளிய மற்றும் மேன்மையான வழிமுறைகளை விளக்குகிறது. தனது ஆழ்ந்த காதலையும் பக்தியையும் 143 பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். இதில் வாரணமாயிரம் கனவு பகுதி மிகவும் பிரபலம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஸ்ரீரங்கம் சென்ற ஆண்டாள் அங்குள்ள ரங்கநாதருடன் ஐக்கியமானார் என்பது வரலாறு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரமே தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ முத்திரையாக திகழ்கிறது. இதுவே இந்த ஆலயத்தின் வரலாற்று மற்றும் கலைச் சிறப்பிற்கு சான்றாகும்.